ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டக்காய் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு மாதிரி செய்ய போகிறேன், தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். சுண்டக்காய் அது வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 3 வெங்காயம். இதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காவை பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிக்கலாம், இல்லைனா மத்தில் வச்சு நசுக்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை நல்லா நசுக்கி உள்ளுக்கிற விதையெல்லாம் எடுக்க வேணாம். சும்மா ஒரு தட்டினாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசுங்க. அந்த விதை மொத்தம் போயிடாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சுட்டு இதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தொக்கு மாதிரி செய்ய போகிறோம், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாடுக்கு, கொஞ்சமாக வெந்தயம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும். 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக வேணும்னா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா ப்ரௌனாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. மிளகாத்தூள் தான் போட போகிறோம். பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதம் வரட்டும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அளவு தெரியும். முதல்ல நம்ம எவ்வளோ போட்டோம், எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னுட்டு. கலர் பாருங்கள், கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. வெங்காயமும் கம்மியாகிடுச்சு, நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுண்டக்காவை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா நசுக்கல, சும்மா ஒரு தட்டு தாங்க. ஒரு தட்டு தட்டினா உங்களுக்கு உடஞ்சிரும். கழுவிட்டு நல்லா தண்ணி இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொக்கு குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் வந்து தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு 10 நாள் வெளியே ஸ்டோர் பண்ணி வேணும்போது ஒயிட் சாப்பாடு கூட வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன், அதுக்காக தான். அதனால் தண்ணி நல்லா இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணாதீங்க. கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு மூடி கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி வந்து திறந்து கலரி விடுங்க, வதங்கட்டும். பாருங்கள் எந்த அளவு இப்போ வந்து கலர் சேஞ்சாக இருக்குது பார்த்திங்களா. பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட் தெரியும், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போதைக்கும் கலர் எந்த அளவு வதங்கி இருக்குன்ட்டு. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான், நிறைய தக்காளி போடலை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே வதக்கி விட்டுடலாம். இன்னும் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, ஊற்றலை, எண்ணெயிலே தான் வதக்குறோம். கேஸ் தீ வந்து கம்மியாக வச்சு வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், திருப்பி அம்மாங்க தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கிறதுலேயே சுண்டக்காய் பாதி வந்து வெந்துட்டுருக்கோம். ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அந்த சுண்டக்காய் இன்னும் நல்லா வேகட்டும். வதக்கிட்டோம் நம்ம நல்லா, ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் குழைய வேகணும். அப்படியே மூடி வச்சுருங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். அதாவது கேஸ் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, ஸ்லோலியே வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் திறந்து பாருங்கள். எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சு. சுண்டக்காவும் நல்லா வெந்துட்டுருக்கோம் இன்னேத்திக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா சுண்டக்காய் வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். அமுக்குனவுடனே எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. வதக்கி செஞ்சால் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். சுண்டக்காய் வந்து இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி அது கூட ஆட் பண்ண போகிறோம். அந்த புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே கலந்துடலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். புளி தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு உப்பு காரம்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம். இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்.
பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தாங்கனாக்கா நம்ம வந்து தண்ணி ஊற்றுனதெல்லாம் சுண்டி போய் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதுவே வந்து குழம்பு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் நல்லாவே. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா உங்களுக்கு சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இறக்குற ஸ்டேஜ். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன், நாட்டு சக்கரை. இறக்கும்போது மேலே சூப்பராக கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பாட்டிலில் போட்டு நல்லா ஆறுனதும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே அந்த எண்ணெய் மிதக்கும் போது பார்க்கும் போதே செமையாக இருக்கும் கலரு. இந்த எண்ணெய் ஊறுகாய் பாட்டிலில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தொக்கு தான் இப்போ அந்த இதுக்கு அந்த அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம வேணும் போது ஒயிட் சாத்து கூட குழம்பு இல்லைன்னா கூட இது அப்படியே எடுத்து போட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வெளியே வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக கட்டியாக பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் மிதந்து வருது, நல்லாயிருக்கு. அப்படியே சூட சாப்பாடு கூட போட்டு பேசின்னு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்து போட்டிருக்கேன். அதுவே வந்து ஃபுல் சாப்பாட்டுக்கு வந்துடும், நல்லாயிருக்கும். இது கூட வந்து நீங்கள் அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் சுண்டைக்காய் தொக்கு போட்டுன்னு சாப்பாடு கூட வச்சுட்டு ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம தூக்கலாக இருக்கும். இதை விட டேஸ்ட் வந்து காம்பினேஷன் எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.